சங்கீதம் 67 ராகம் தேஷ். பாடலின் தலைப்பு உலக மக்கள் அனைவரின் விடுதலை. எங்களுக்கு இரங்கும், எங்களை ஆசீர்வதியும், உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்ற வேண்டுதல் இந்த சங்கீதத்தில் உள்ளது. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இறைவனுடைய வழிகளையும் இறைமகன் இயேசு அருளும் விடுதலையையும் உதவிகளையும் அருட்பெயர்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். இறை அருள் பெற்றவர்கள் அதனை அறிவிப்பதன் வாயிலாக நற்செய்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என இறைமகன் இயேசு நமக்கு கட்டளையிட்டுள்ளார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களில் இயேசுவே தமது வாயினால் இதனை கூறியுள்ளார். தங்கள் இனத்தவரை தவிர மற்றவர்களுக்கு இரட்சிப்பு எனும் விடுதலை இல்லை என கருதியிருந்த யூதர்கள் இந்த சங்கீதத்தை சரிவர புரிந்து கொள்ளவில்லை. நற்செய்தியை உலகம் ஏற்றுக்கொண்டதும் அனைத்து மக்களும் இறைவனை போற்றுவார்கள். அதன்பின் இறைவனால் வழிநடத்தப்படுவார்கள். அதனால் வாழ்க்கையின் நிரந்தர மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். கடவுளுடைய பணியை செய்தவர்களும் அவரது குடும்பத்தினரும் நன்மைகளை அடைவார்கள். இறைவா, நீர் எமக்கு இறங்கி ஆசி தருவதால் உமது முக ஒளியை எம்மில் வீசச் செய்திடும். இறைவா, நீர் எமக்கு இறங்கி ஆசி தருவதால் உமது முக ஒளியை எம்மில் வீசச் செய்திடும். உலக மக்கள் உமது ஒளியை அறிந்து கொள்வார்கள். நீரருளும் விடுதலையை உணர்ந்து கொள்வார்கள். உலக மக்கள் உமது ஒளியை அறிந்து கொள்வார்கள். நீரருளும் விடுதலையை உணர்ந்து கொள்வார்கள். மக்கள் உமது புகழை பாடி மகிழ்வடைவார்கள். உலகமெல்லாம் உமை துதித்து போற்றிடுவார்கள். மக்கள் உமது புகழை பாடி மகிழ்வடைவார்கள். உலகமெல்லாம் உமை துதித்து போற்றிடுவார்கள். இறைவா, நீர் எமக்கு இறங்கி ஆசி தருவதால் உமது முக ஒளியை எம்மில் வீசச் செய்திடும். ஜனங்களை நீர் ஆளுகை செய்வீர். நாடுகளை நேர்மையுடன் வழி நடத்துவீர். நீதியுடன் ஜனங்களை நீர் ஆளுகை செய்வீர். நாடுகளை நேர்மையுடன் வழி நடத்துவீர். பூமியும் தம் பலன்களினால் செழிப்பை தந்திடும். உலகின் கடை எல்லை வரை உமக்கு அஞ்சிடும். தம் பலன்களினால் செழிப்பை தந்திடும். உலகின் கடை எல்லை வரை உமக்கு அஞ்சிடும். மக்கள் உமது புகழை பாடி மகிழ்வடைவார்கள். உலகமெங்கும் உமை துதித்து போற்றிடுவார்கள். மக்கள் உமது புகழை பாடி மகிழ்வடைவார்கள். உலகமெல்லாம் உமை துதித்து போற்றிடுவார்கள். இறைவா, நீர் எமக்கு இறங்கி ஆசி தருவதால் உமது முக ஒளியை எம்மில் வீசச் செய்திடும். இறைவா, நீர் எமக்கு இறங்கி ஆசி தருவதால் உமது முக ஒளியை